இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். மார்ச் 2026. இன்று நாள் 60, தேதி 2/3/2026, திங்கட்கிழமை. நேரம் மாலை 9 மணி 1 நிமிடங்கள். நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், அந்த 365 நாட்கள் மாலை நிகழ்ச்சி, தமிழ் ஜூம் மெடிடேஷன் ஈவினிங் கிளாஸ் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இன்றைக்கு மார்ச் மாதம் தொடங்குகிறது. இன்று திங்கட்கிழமை மார்ச் மாதம் தொடங்குகிறது. இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் விஸ்டம் ஷேரிங். இன்றைய தலைப்பு பகவத்கீதா பார்ட் 1. இன்றைய தலைப்பில் நம்மிடம் உரையாட வருபவர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம் அவர்கள், பெங்களூர்லேருந்து உரையாடுகிறார்கள். எப்பொழுது போல் இரண்டாவது நிகழ்ச்சியாக தியான பயிற்சி இருக்கும். அதில் 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம் கடைசியாக இருக்கும். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு சொல்வோம். இன்றைய தலைப்பு பகவத்கீதா பகுதி 1 பார்ட் 1. இன்றைய தலைப்பில் மாஸ்டர் ஸ்ரீ நிஜா மேடம் அவர்கள் பெங்களூர்லேருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன். அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள். அவர்கள் பிசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தார்கள். மேலும் அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சிகள் சிறப்புற மேற்கொண்டு தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் தியான சேவை மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். இப்பொழுது நான் மாஸ்டர் திருமதி ஸ்ரீநிஜா மேடம் அவர்களை பணிவுடன் அந்த பகவத்கீதா பகுதி 1 தலைப்பில் ஆன்மீக ஞான உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். அன்மியூட் கொடுக்குறேங்க. சவுண்ட் வரல. ஒரு நிமிஷம், 1 செகண்ட். ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே, கேக்குதா சார்? இப்போ கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? வால்யூம் ஃபுல்லா தான் இருக்கு சார் இப்போ. ஓகே, ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே, நன்றி. ஓகே சார், நன்றி சார். எஸ், ஓகே. அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மகாவதார் பாபாஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாஸ்டர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இங்க வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். நான் என் பேர் ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதை அப்படின்றது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர். சில ஸ்லோகங்கள் நம்ம வித் மீனிங், நம்ம எல்லாருக்குமே பகவத்கீதை அப்படின்றது தெரியும். நிறைய பேரு படிச்சுட்டே போவாங்க. ஆனா நம்ம ஒண்ணு எடுத்தாலுமே அதுக்கு என்ன மீனிங் ஒண்ணு ஃபாலோ பண்ணாலுமே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு அழகா நமக்கு கிருஷ்ண பரமாத்மர் சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பகவத்கீதைக்கு போறதுக்கு முன்னாடி, பகவத்கீதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யுத்தம் அந்த கட்டத்துல அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் போதித்தார் அப்படின்ட்டு. சோ இந்த யுத்தம் ஆனதுக்கு யுத்தம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் உத்தரகீதை அப்படின்றத அவர் போதிச்சிருக்காரு. உத்தரகீதை அப்படின்றதும் கிருஷ்ண பரமாத்மர் சொல்லியிருக்கிறது தான் மாஸ்டர்ஸ். அதுல ஒரு ஸ்லோகம். ஹலோ, எஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். கோட்டி பூஜை சமம் ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமம் ஜபஹ, கோட்டி ஜபம் சமம் தியானம், கோட்டி தியானம் சமோலயஹ அப்படின்ட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மரே சொல்லியிருக்காரு மாஸ்டர். அப்படின்னா கோட்டி பூஜை சமம் ஸ்தோத்திரம் அப்படின்னா, இப்போ நம்ம கோடி பூஜைகள் ஒன் செகண்ட்.
One second. Please proceed. Now, okay. Please proceed. Please கோடி பேசுங்க. பூஜை சமம் ஸ்தோத்திரம் இந்த லைன்லயே நமக்கு ஈஸியா புரியுது இல்லையா? நம்ம கோடி முறை பூஜை செய்யறதுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் நாம சொல்றதுக்கும் ஈக்குவல் அப்படின்ட்டு. கோடி பூஜைன்னா என்ன? நம்ம வந்து அந்த பூஜை கொடுத்திருக்கிற, இந்த அர்ச்சனை கொடுத்திருக்கிற, அந்த மாதிரி நம்ம கோடி பூஜைகள் செஞ்சாலுமே ஒரு ஸ்தோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம் ஆகட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோடி ஸ்தோத்திரம் சமம் ஜபக. இந்த மாதிரி நீ கோடி முறை நீ ஸ்தோத்திரங்கள் நீ வந்து சொன்னியன்னா உன் வாழ்க்கையில ஒரு முறை ஜபம் சொல்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜபம்னா என்ன? நிறைய பேர் வந்து பெரிய பெரிய குருக்கள் கிட்ட இருந்து உபதேசம் எடுத்திருப்பாங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்ட்டு. அந்த இப்போ அந்த லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ 13 லெட்டர்ஸ் இருக்கு. சில பேர் வந்து 13 lakhs 13 லட்சம் அந்த 13 லட்சம் அந்த ஜப்பம் வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு உபதேசம் எடுத்திப்பாங்க. சோ நீ கோடி முறை ஸ்தோத்திரம் நீ படிச்சாலுமே ஒரு ஒரு முறை ஜபம் செய்வதற்கு சமம் அப்படின்ட்டு. சோ ஒரு முறை நாம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு ஒரு ஜபம் நம்ம சொன்னோம் அப்படின்னா கோடி பூஜை செஞ்ச மாதிரி, கோடி ஸ்தோத்திரங்கள் செஞ்ச மாதிரி இல்லையா? சோ கோடி ஜபம் சமம் தியானம். நீ கோடி முறை நீ ஜபம் சொன்னியன்னா ஒரு முறை நீ தியானம், ஒரு நாள் நீ தியானம் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர். சமம். ஏன்னா நீ எவ்வளவோ ஜபம், ஒரு கோடி முறை நீ ஜபம் செஞ்சா நீ, ஏன்னா இந்த தியானம்ன்ற பேரு நம்ம கேட்கணும். இந்த லைன், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர்ஸ், தியானம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு. ஆனா யாரு செய்யறாங்க? அது பிராக்டிக்கலா செய்யறவங்க தான் இந்த வழியில வந்திருக்காங்க அப்படின்ட்டு இல்லையா? சோ நீ கோடி முறை ஜபம் செஞ்சாலுமே ஒரு முறை நீ தியானம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியானம் அப்படின்னா நம்ம எத்தனையோ விதமான தியானங்கள் இருக்கு இல்லையா? ஓகே. அதுல வந்து சிறந்தது வந்து நமக்கு கௌதம புத்தர் சொன்ன இந்த ஆனாபானசதி தியானம் அப்படின்னு சொல்லுவோம் மாஸ்டர்ஸ். இப்போ தியானம் அப்படின்னா நம்ம ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நமக்கு எவ்வளவோ டென்ஷன்ஸ், எவ்வளவோ தாட்ஸ் வரும், எவ்வளவோ எண்ணங்கள் எல்லாமே நமக்கு நார்மலா நம்ம பேசிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தாட்ஸ் வராது. நம்ம சும்மா எப்போ உக்காருவோமோ, தியானத்துக்குன்னு எப்போ உக்காருவோமோ அப்போ சின்ன வயசுல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அந்த தியானத்துல வரும். எத்தனையோ லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து நமக்கு வரும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தான் கோடி தியானம் சமம் லயஹா. நீ கோடி முறை தியானம் செஞ்சா ஒரு லயம் அப்படின்னா என்ன? அந்த சுவாசம், உள்ள போற சுவாசம் வெளியில வர சுவாசம் இருக்கு இல்லையா? நீ எவ்வளவு வித்தவுட் தாட்லெஸ் ஸ்டேஜ், அந்த வண்ண ஸ்டேட் ஒரு முறை நீ அடைஞ்சாலுமே நீ கோடி முறை தியானம் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். இது நானோ பத்ரிஜி சாரோ கௌதம புத்தரோ சொன்னது இல்ல, சாக்ஷாத் அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மரே சொல்லிருக்கிறது. இந்த ஒரு சின்ன இவ்வளவு சிம்பிளா நமக்கு வந்து புரியுது. கோடி கோடி பூஜை சமம் ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் சமம் ஜபக, கோடி ஜபம் சமம் தியானம், கோடி தியானம் சமம் லயக. சோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது எது ஹையஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு இல்லையா? ஆனா இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பூஜைங்க அப்படின்ட்டு அதுவும் ஓகே, ஆஸ் எ பார்ட் ஆஃப் இந்த சோசியல் இதுல இருக்கிறோம், அதனால அதுவும் கம்பல்சரி நம்ம பண்ண வேண்டியதுதான். ஆனாலுமே தியானம் அப்படின்றது, அது விட்டாலுமே தியானம் அப்படின்றது நம்ம எப்பவுமே விடக்கூடாது மாஸ்டர்ஸ். தினமும் நமக்கு இந்த மூச்சு இருக்கிற வரையும் நாம வந்து எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு நாள் வந்து இந்த தியானம் அப்படின்றது செய்யணும் மாஸ்டர்ஸ், கண்டிப்பா. ஏன்னா இந்த தியானம்னாலதான், தியானம் செஞ்சாதான் நமக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், நெக்ஸ்ட் என்ன நம்ம இந்த லைஃப்ல செய்யணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியாவோ ஒரு நாலேஜ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். சோ அடுத்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் இந்த யுத்தம் டைம்ல வந்து அர்ஜுனருக்கு வந்து பகவத்கீதை வந்து போதிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுல வந்து சில ஸ்லோகங்கள் அதனுடைய
விளக்கம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 2வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கலாம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேது பூர் மாதே சங்கோஸ்துவ கர்மனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்போ நம்ம நிறைய பேர் வந்து படிச்சுட்டே போயிடுவோம். ஆனா இதனுடைய மீனிங் என்ன சொல்லியிருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மர் அப்படின்னா, இப்போ கர்மன்னா என்ன மாஸ்டர்ஸ்? ஒரு வேலை, ஒரு ஒர்க், ஏதாவது ஒரு செயல். நீ வேலைகள், அந்த செயல்களை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. அதனுடைய பலன் வந்து நீ எதிர்பார்க்க கூடாது. யாரா இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுடைய வேலை என்ன, அது மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம முன்னாடியே எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்துட்டே இருந்தா அது போஸ்ட்போன் அப்படின்னு ஆயிட்டு இருக்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நீ வேலை உனக்கு என்ன, நீ பண்ண வேண்டியது உன்னுடைய கர்மா அப்படின்னா உன் வேலை. நீ கரெக்டா செஞ்சிட்டீன்னா அதனுடைய ரிசல்ட் நீ பார்த்தாலும் பார்க்கலனாலும் கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். அதனால நம்மளுடைய வேலை வந்து நாம இப்ப என்ன செயல் செய்யணும் அது மட்டும் செய்யணும். இப்ப சப்போஸ் இப்ப ஆபீஸ்க்கே போயிட்டு இருப்பாங்க. இப்போ தினமும் நம்ம என்ன நினைச்சிட்ட போவோம், நமக்கு சம்பளம் தருவாங்களா இல்லையா தினமும் நினைச்சிட்டு போவோமா? இல்ல இல்லையா? மந்த் எண்ட் ஆனாலுமே ஆன உடனே ஸ்டார்டிங்லயே நமக்கு வந்து சேலரி வந்துடுமா இல்லையா? அதனால நமக்கு சேலரி வருமா வராதா அப்படின்ட்டு அந்த ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு நம்ம போவோமா? இல்ல. நம்மளுடைய கடமை என்ன? நம்மளுடைய நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அதை செய்யறது மட்டும்தான் நம்மளுடைய உரிமை. எதிர்பார்ப்பு அப்படின்றது எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம செஞ்சா அதனுடைய பலன் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? இப்போ ஒரு பையன் இருக்கான், எக்ஸாம் ஹால போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவான். ஐயோ நான் பாஸ் ஆகணும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். ஆனாலுமே அவன் வந்து ஃபீல் பண்றதுக்கோ இல்லைன்னா என்ன வருமோ அப்படின்றது நம்ம அதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தா அங்க வந்து ஏதாவது மாறுமா? இல்ல இல்லையா? நீ உன்னுடைய வேலை என்ன? எக்ஸாம் எழுதுறது உன்னுடைய வேலை. வந்துட்ட, அதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா உனக்கு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ உனக்கு அது கம்பல்சரி உனக்கு வந்து சேருமா இல்லையா? அதே மாதிரி எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அந்த வேலை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. அதனுடைய பலன் வந்து நீ எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விதை போடுறோம், மரம் அது வந்து ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் வந்து செடியா வரும், அதுக்கடுத்து மரமா உச்சமா வரும் இல்லையா? நம்ம தினமும் மரம் வருமா 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 அப்படின்ட்டு போய் நம்ம நோண்டி பார்ப்போமா விதைய? இல்ல. தினமும் நாம செய்யற வேலை என்ன? அதுக்கு தண்ணி ஊத்துறது. நீ உன்னுடைய வேலை செய், அதனுடைய வேலை அது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் அப்படின்றது வரும். சோ இந்த ஸ்லோகத்திற்கு மீனிங் வந்து கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்ம பலஹேத்து பூர் மாத்தே சங்கோஸ்துவ கர்மனே. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நீ உன்னுடைய வேலை செய். ஏன்னா இப்போ நாம செஞ்சிருக்கிற வேலைதான் நமக்கு இப்போ நம்ம கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்திலயோ இல்லைன்னா முந்தின காலத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்களோ கெட்ட விஷயங்கள் பண்ணிருப்போம். அதற்காக விளைவுதான் நமக்கு இன்னைக்கு வந்து கஷ்டங்கள் ஆகட்டும், நமக்கு மணி பிரச்சனை ஆகட்டும், நமக்கு வந்திருக்கிற நோய்கள் ஆகட்டும். ஏதோ இப்ப நம்ம யாருக்காவது ஒரு நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் பார்த்த உடனே என்ன சொல்வோம், ஐயோ எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிருக்கியோ இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம தானாவே சொல்லுவோம். அது என்ன, அது எங்கிருந்து வந்தது, எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நாமும் அப்படி அதுவே சொல்லுவோம். ஆனா அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா மாஸ்டர்ஸ் ஏதோ ஒரு ஜென்மத்திலயோ முந்தின காலத்துல வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கோம். பாவம் இன் த சென்ஸ் பேட் கர்மா, பேட் செயல்கள், நெகட்டிவ் நம்ம வந்து பண்ணிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நிகழ்காலத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து நம்ம நல்ல செயல்கள் வந்து செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. சோ இங்கே நமக்கு வந்து டிசைட் ஆயிடுச்சு, நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து நல்ல செயல்கள்
நல்ல எண்ணங்கள் வந்து நம்ம வச்சு நல்ல செயல்கள் வந்து செய்யணும். அந்த செயல்களையும் இப்போ நீ தானமா கொடுக்குற, நான் தானம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு நீ ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணா அது எந்த ஒரு பலனும் இருக்காது. உன்னுடைய செயல் வந்து நீ தானம் செய்யறது மட்டும்தான். மத்தது எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த நேச்சர், இந்த இயற்கையை வந்து பாத்துக்கும் மாஸ்டர்ஸ். சோ யாரும் பார்க்கலையே, நான் அது வந்து தப்பு செஞ்சிடல அப்படின்னா அதுவும் இயற்கை பாத்துக்கும். சோ நம்ம என்ன கர்மங்கள், என்ன நம்ம செயல்கள் செய்யறோமோ அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் கண்டிப்பா நம்ம வந்து அனுபவிப்போம் மாஸ்டர்ஸ். இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மமாவது கண்டிப்பா நம்ம அனுபவிப்போம். சோ அதனால நாம எந்த செயல்கள் செஞ்சாலுமே நல்ல குணத்தோடு நல்ல செயல்கள் வந்து நம்ம செய்யணும் மாஸ்டர்ஸ். சோ அடுத்து வந்து வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி குருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அந்யானி சம்யாதி நவானி தேஹி. இப்போ வந்து இது இப்போ நம்ம வந்து புதுசா ட்ரெஸ் வாங்குவோம். அது என்ன ஆகும், சில நாள் நம்ம யூஸ் பண்ண உடனே என்ன ஆகும், சப்போஸ் அது கிழிஞ்சு போனதுக்கு அப்புறமோ இல்லைன்னா அது கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அது தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசா வந்து நம்ம வந்து துணி வாங்குவோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த நம்ம பௌத்திக உடல் கூட இது இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு புது உடலை வந்து தேர்ந்தெடுக்கும். நம்ம எப்படி நம்ம துணி சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா இந்த பௌதிக உடல் எப்போ இறந்து போகுதோ அப்ப வந்து அது இன்னொரு புதிய உடல்ல வந்து புதிய செல்ஸ் அதெல்லாமே புதுசா வந்து அது தேர்ந்தெடுக்கும். இதுதான் ஆன்மீக தர்மம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இறந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், துக்கப்படுவோம். அது வந்து யோகம்க்கு அது தகுந்த லட்சணம் அப்படின்றது இல்ல மாஸ்டர்ஸ். சோ இது வந்து இதுதான் பௌத்திக தர்மம். இந்த பௌத்திக உடலுடைய தர்மம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த நம்ம கிழிந்து போன இந்த துணியை விட்டு நம்ம வேற புது துணியவை நம்ம வந்து அணிகிறோமோ அதே போல வந்து நம்மளுடைய ஆன்மா இந்த பௌத்திக உடல் பழசானதுக்கு அப்புறம் அப்படின்னா நாம இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா இன்னொரு புது உடலை வந்து தேர்ந்தெடுக்கும். இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்காகட்டும், ஏன்னா இப்ப நோய்கள் வருது, அந்த நோயில இருந்து நான் என்ன கத்துக்கணும், நான் என்ன பாவம் பண்ணணும், எந்த ஜென்மத்துல யாருக்கு நான் தீங்கு செஞ்சனோ இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மெடிடேஷன்ல நம்ம உட்காரும் போது நான் என்னால யாருக்காவது தீங்கு நடந்திருந்தா, எந்த ஆன்மா நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ் மாஸ்டர்ஸ், இட் மே பி பேர்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், வேற எந்த உயிரினங்கள் ஆகட்டும், நம்மனால அதுக்கு வந்து தீங்கு நடந்திருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா அதனுடைய விளைவு நமக்கு தெரியும் மாஸ்டர். சோ நம்ம தியானத்துல உட்காரும் போது ஒரு முறை அதுவே ஜப்பிக்கணும் அப்படின்னு சொல்லல, உட்காரதுக்கு முன்னாடி என்னால யாருக்காவது தீங்கு நடந்திருந்தா, எந்த ஆன்மாவிற்காக தீங்கு நடந்திருந்தா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லி நீங்க ஒரு 40 days பண்ணுங்க மாஸ்டர்ஸ். நிச்சயமா எவ்வளோ ஒரு மைண்ட் ஃப்ரீ, ஒரு மனசாந்தி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ், இன்னர் ஃபீலிங் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு நம்ம கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு மாஸ்டர்ஸ். நம்ம அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்ஃபுல்லோட நம்ம வந்து சொல்லணும். யாருக்காவது நான் தீங்கு செஞ்சிருந்தேன்னா அந்த ஆன்மாவை வந்து நான் இன்வைட் பண்றேன், எனக்கு வந்து என்னை வந்து நீங்க மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச தப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், சோ அதனால நீங்க என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அது என்ன தப்பு எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம மனுஷங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மெடிடேஷன். இதுல எத்தனையோ லட்சக்கணக்கான ஜென்மம் நம்ம வந்து எடுத்து இங்க வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ். எந்த ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கிறோமோ நமக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா இந்த இயற்கைக்கு தெரியும் அது. சோ நம்ம அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து அந்த தாட் ரிலீஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தரோட நமக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு நன்மை அப்படின்றது நடக்கும் மாஸ்டர்ஸ்.
சோ அதனால இந்த பௌத்திக உடல் இருக்கிற வரையும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல செயல்களும் எந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது. அதனுடைய விளைவு, ஐ மீன் அதனுடைய ரிசல்ட் எப்படி அப்படின்ற என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து நம்ம செய்யணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் அப்படின்றது ஆஹ் என்ன சொல்றது, இந்த இந்த பௌத்திக உடல் அப்படின்றது இந்த பௌத்திக பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் மாஸ்டர்ஸ். ஆன்மா அப்படின்றது ஃபுல் யூனிவர்ஸ் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் அது அதனுடைய ஃப்ரீக்வன்சியே வேற. சோ இந்த பௌத்திக உடல் இந்த பௌத்திக பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் அங்கிதம் மாஸ்டர்ஸ். அது ஆன்மா வந்து இன்னொரு உடலுக்கு போய் சேரும், இன்னொரு ஜன்மம் அப்படின்றது இது நடக்கும். இதுதான் பௌத்திக உடலுடைய தர்மம். சோ அதனால நீ உடலோட இருந்தனா நீ தேகி, நீ உடல் இல்லைன்னா நீ ஆவி, அதே ஆவின்னு சொல்லுவ இல்லையா, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி, ஜீவாத்மானா அப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ். எத்தனையோ ஜென்மங்கள், கணக்கான ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கல்லாக ஒரு பேர்ட்ஸாக வந்திருப்போம், அப்புறம் நம்ம வந்து அனிமல்ஸாக வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மானவ பிறவி, மனித பிறவி வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ். மனித பிறவிலையும் இந்த ஆன்மீகத்திற்கு வர்றதுக்கு நம்ம எல்லாருமே கடைசி ஜென்மங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னு பத்ரிஜி சார் எப்பவுமே சொல்லுவார் மாஸ்டர்ஸ். ஏன்னா இந்த தியானம் அப்படின்றது உன் காதுல விழுந்தாலும் அது செய்யணும் இல்லையா. நீ ஒரு நாள் செஞ்சாலுமே உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ வந்து ஹையர் சோல் அப்படின்ட்டு சார் எப்பவுமே சொல்லுவாரு. சோ ஜீவாத்மா அப்படின்னா ரொம்ப அப்போதான் அந்த விலங்குகள் இருந்து மனித ஜன்மத்திற்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்திருப்பாங்க மாஸ்டர்ஸ். அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, எந்த ஒரு விஷயமும் தெரியாம ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா, இல்லைன்னா ஒரு திருட்டுத்தனம் பண்றதோ இல்ல ஏதாவது கொள்ளை அடிக்கிறதோ, இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாமே. ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து பாவம் என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அப்பப்பதான் அந்த பிராணிகள்ல இருந்து இந்த மனித பிறவி எடுத்திருப்பாங்க. சோ அதனால யாரையும் இங்க வந்து நம்ம ஜட்ஜ் அப்படின்றது பண்ணக்கூடாது மாஸ்டர்ஸ். நோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல நம்ம என்டர் ஆகுறோம் அப்படின்ட்டு. சோ யாருடைய லைஃப்லயும் நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவங்களா வந்து நம்ம கிட்ட கேட்டா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சா ஆன்சர் சொல்லணும், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிடணும் மாஸ்டர்ஸ். நாமளே அவங்களுடைய லைஃபுக்கு போய் இன்டர்ஃபியர் அப்படின்றது ஆகக்கூடாது. சோ இந்த உடல் அப்படின்றது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். கண்டிப்பா இப்படி என்ன மாஸ்டர்ஸ், நம்ம வந்து பரமாத்மா ரீச் ஆகுற வரையும் நம்ம வந்து இந்த பௌத்திக உடல் அப்படின்றது ஜனன மரணம் அப்படின்றது போய்கிட்டே இருக்கும் மிஸ்டர்ஸ். அடுத்து தேகினோஸ்மின் யதா தேஹி கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுஹ்யதே. அப்படின்னா இப்போ இந்த உடல்ல இப்போ நம்ம இந்த பௌத்திக உடல்ல இந்த பூலோகத்துல வந்து ஒரு ஜன்மம் எடுத்தாச்சு. ஜன்மம் எடுத்த உடனே எப்படி இருப்போம், நம்மளுடைய ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் சிசுவாக இருப்போம், அப்புறம் குழந்தையா மாறுவோம், அதுக்கப்புறம் இளமை பருவம், அதுக்கப்புறம் முதுமை பருவம், அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா இறந்து போவோம் இல்லையா. இதுதான் லைஃப்ல என்ன சொல்றது, நம்மளுடைய பௌத்திக உடலுடைய ஸ்டேஜஸ். ஏன்னா எப்படி நம்மளுடைய பௌத்திக உடல் வந்து சின்ன சிசுல இருந்து மரணம் வரை நமக்கு போகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஜன்மாக்கள் குழந்தை, ஐ மீன் ஃபர்ஸ்ட் சிசுல இருந்து, சிசுன்னா அப்பதான் மனித ஜன்மம் எடுத்திருக்கிறவ. பரமாத்மா அப்படின்னா அவன் தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுலதான் நமக்கு யோகம் அப்படின்றது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இந்த சிசு ஏன்னா உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்றேன். சிசுன்னா அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா. ஏதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணும், சிரிச்சுட்டு, இல்லைன்னா அதனுடைய ஒர்க் என்ன, தூங்கிட்டு இருக்குது, அதனுடைய வேலை என்ன, எதுவுமே பண்ணாது.
ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை, இளமை, இந்த மாதிரி நம்மளுடைய பௌத்திக உடல் வந்து ஸ்டேஜஸ் மாறிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஒரு ஜென்மம் எடுத்த உடனே அதே மாதிரி நம்மளுடைய ஜென்மாக்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ சிசு அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸே ஒரு 100 ஜென்மங்கள் எடுப்போம் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து சொன்ன மாதிரி திருட்டுத்தனமோ கொள்ளையடிக்கிறதோ இல்லைன்னா ரொம்ப அரோகண்டா இருக்கிறது, அந்த மாதிரி ஸ்டேஜஸ். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் அவங்க வேலை பாத்துக்கிறது, யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபிஷா அவங்க மட்டும் என்னுடைய ஃபேமிலி என்னது என்னது அப்படின்ட்டு மட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி சில ஜென்மங்கள் இருப்பாங்க மாஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்து வந்து அட்லீஸ்ட் ஒரு தானம் பண்றதோ இல்லைன்னா தேவஸ்தானங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கறதோ, ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸ், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து சில ஜென்மங்கள் நடக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்து வந்து இந்த மெடிடேஷன் நமக்கு யோகம், என்ன என்ன வித்தவுட் தாட்லெஸ் ஸ்டேஜ், ரொம்ப ஹையர் ஸ்டேஜ் அப்படின்றது தான் இந்த பரமாத்மா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதுலயும் அப்படிதான். இப்போ நமக்கு தியானம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து போன ஜென்மத்திலயும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 ஜென்மத்துக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இந்த ஜென்மத்திலயும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சோ இது வந்து ஒரு 50-100 ஜென்மங்கள் கண்டிப்பா போகும். அது நம்மளுடைய செயல்கள் மேல பொறுத்து இருக்கு மாஸ்டர்ஸ். நாம எந்த மாதிரியான சாதனை செய்யறோமோ அந்த மாதிரி. இப்போ ஒரே ஜென்மத்துல வந்து எனக்கு மோட்சம் கிடைக்கணும், எனக்கு வந்து அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆஸ் எ இந்த என்ன சொல்றது, இந்த சம்சார வாழ்க்கையில வந்து நமக்கு ரெண்டுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். சார் எப்பவுமே சொல்வாரு, இந்த நிறைய பேர் வந்து எனக்கு ஃபேமிலி வேண்டாம், நான் வந்து ஆஹ் குரு ருஷியா போயிடுறேன், ஹிமாலயாஸுக்கு போயிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நான் படிச்சுட்டே போயிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். நான் படிச்சுட்டு, ஆனா உனக்கு டெஸ்ட் வச்சா தானே நீ எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கிறன்னு உனக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ நீ இந்த சம்சார வாழ்க்கையில இருந்தாதான் நீ கோவம் கண்ட்ரோல்ல இருக்கிறியா, ஐ மீன் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீ வந்து கோவப்படுற, எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நீ ஹாப்பினஸா இருக்கிற. ஏன்னா நம்ம தியானம் செஞ்சுட்டே போயிட்டு இருப்போம். அதே ரிஷிகளுக்கு வந்து அவங்களுக்கு எந்த சம்சார வாழ்க்கையும் இருக்காது. உங்களுக்கு கோவம் வர சுச்சுவேஷன்ஸ் இருக்காது, ஹாப்பினஸ் வர சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. சோ அவங்க வந்து அவங்களுடைய சாதனையை வந்து செஞ்சுட்டே போயிடுவாங்க. சோ அதுக்காக தான் அவங்களுக்கு அவ்வளோ ஜென்மங்கள் போகும் மாஸ்டர்ஸ். ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு யோகம் இந்த பரமாத்மாவை சேர்றதுக்கு இந்த இந்த இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே நாம வந்து பரமாத்மாவாக அடையணும். ஏன்னா உனக்கு டெஸ்ட் வச்சாதான் நீ எவ்வளவு மார்க்ஸ் பாஸ் இருக்க அப்படின்னு தெரியும் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம தியானம் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து லைஃப்ல வரும், நம்ம அது பாசிட்டிவ், ஐ மீன் நமக்கு அது ஃபெயிலியரா இருக்கலாம், சக்சஸா இருக்கலாம். நம்ம அது எப்படி நம்ம ஏத்துக்கிறோம். சக்சஸ் ஆனா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகக்கூடாது. ஓகே சக்சஸ் வந்திருக்கு, ஹாப்பியா ஃபீல் ஆகி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எடுக்கணும். அதே ஃபெயிலியர் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷன்ல போயிடுறதோ, இல்லைன்னா என் லைஃப் முடிஞ்சிருச்சு, என்னால இனிமே எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய லைஃப் எப்படி நீ ஹேண்டில் பண்ற, இந்த மாதிரி டெஸ்ட் வந்தா தானே நம்ம வந்து எவ்வளவு growth இருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு புரியும். சோ அதனால இந்த இல்லற வாழ்க்கையில இருந்துட்டே நம்ம வந்து இந்த தியானம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் வந்து நம்ம ரெண்டுமே என்ன சொல்றது, மிடில் பாத்துல இருக்கணும். எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சம்சார வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு சார் எப்பவுமே சொல்லுவாங்க மிடில் பாத், மத்திய மார்க்கம் அப்படின்ட்டு. ரெண்டுமே நீ பேலன்ஸ் பண்ணி போனா மட்டும்தான் உன்னுடைய growth வந்து அதிகமா ஆயிட்டே இருக்கும். இல்லைன்னா நீ பாஸ் இருக்கிற, நீ எவ்வளோ படிச்சிருக்கிற அப்படின்ட்டு டெஸ்ட் இல்லைன்னா யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கு அவ்வளவு சீக்கிரமா முக்தியும் கிடைக்காது. சோ இந்த இல்லற வாழ்க்கையில இருந்துட்டு நீ வந்து உன்னுடைய
ஆன்மீக வாழ்க்கையை வந்து growth ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம எப்படி இந்த சிசு, குழந்தை, இளமை, முதுமை ஆனதுக்கு அப்புறம் இறந்து போறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு தசையிலையும் நம்ம ஜன்மாக்கள் வந்து எடுத்துட்டு இந்த ரூபம், இந்த உடல் எல்லாமே நமக்கு இப்போ நம்ம குழந்தையா இருப்போம், இளமையா இருப்போம், முதுமை அடைவோம். முதுமை ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சின்ன வயசுல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஆக இருக்கட்டும், மெமரிஸா இருக்கட்டும், எல்லாமே புரியும் இல்லையா? ஐ மீன் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம எத்தனையோ ஜன்மத்துல நம்ம வந்திருக்கிற சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் மாஸ்டர்ஸ். அது இந்த தியானத்தின் மூலமா கண்டிப்பா நமக்கு அது வெளியே வரும். சோ நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தியான சாதனை செய்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய growth, ஸ்பிரிச்சுவாலிட்டி growth அப்படின்றது இருக்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இங்க வந்து நம்மளுடைய உருவம் தான் மாறுது. நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய மெமரிஸ் எல்லாமே நம்ம சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிறோமா? இல்ல இல்லையா? நம்மளுடைய பிசிக்கல் பாடி சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஆன்மாக்கும் பாடி, ஐ மீன் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு வந்திருக்கிறோம். ஆனா அதனுடைய மெமரிஸ், அதனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல கண்டிப்பா இருக்கு மாஸ்டர்ஸ். அது எல்லாமே நம்ம எப்படி நம்ம இன்னும் அதை வந்து என்ன சொல்றது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த தியானம்னால மட்டும்தான் முடியும் மாஸ்டர்ஸ். நான் இது நம்ம பத்ரிஜி சாரோ யாரோ இது சொன்னதில்லை. சாக்ஷாத் அந்த கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, நீ யோகம், ஐ மீன் நீ பரமாத்மாவாக ஆகணும்னா நீ வந்து செயல்களை செய்யணும். ஏன்னா நம்ம நான் எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேன், எதுவுமே இல்ல அப்படின்னா நமக்கு எதிர்காலமே இருக்காது இல்லையா? சோ கண்டிப்பா நம்ம வந்து செயல்கள் செய்யணும். ஆனா எந்த மாதிரி செயல்கள் செய்யணும்? நல்ல செயல்கள், யாருக்காவது ஹெல்ப் ஆகிற மாதிரி செய்யணும். கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது. அதுக்குதான் நமக்கு தீங்குகளை உருவாக்கும். நல்ல செயல்கள் செஞ்சா நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் மாஸ்டர்ஸ். அந்த ரிசல்ட்டுமே நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம வந்து நம்ம செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எப்படி நம்மளுடைய ஸ்டேஜஸ், நம்மளுடைய பிசிக்கல் பாடி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க இறந்து போற வரையும் நம்மளுடைய ஸ்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாக்குமே ரொம்ப சின்ன ஸ்டேஜ்ல இருந்து பரமாத்மாவாக ஆகுற வரைக்கும் அத்தனை ஜன்மங்கள் நடக்கும் மாஸ்டர்ஸ். சோ நம்ம வந்து முக்தி அடையணும் அப்படின்னா அதிகமா நம்ம வந்து தியான சாதனை அப்படின்றது கண்டிப்பா முக்கியம் மாஸ்டர்ஸ். சோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ், ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். அடுத்து சில ஸ்லோகங்கள் வந்து நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேடம் சொல்லியிருக்காரு. மிக கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். உங்களுடைய ஆன்மீக விஸ்டம் ஷேரிங் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மீண்டும் நாளைக்கு நீங்கள் தொடரணும்னு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பகவத்கீதா பார்ட் 2ல வந்து நாளை மாலை இன்று கூறியது போல் மாஸ்டர் திரு ரவி சார் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேடம் சொல்லியிருக்காருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கும் நீங்கள் அந்த மாலை 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடரணும். அதுக்குரிய லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க. மேலும் வந்து நான் இன்னொரு முறை மீண்டும் சொல்லிக்கிறது, மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம் அவர்கள் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்த ஒரு இன்ஜினியர். மேலும் அவர்கள் வந்து தியானம் வந்து 10 வருடங்களுக்கு மேலாக தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். தியான பயிற்சிகள் செய்கிறார்கள், தியான சேவைகளும் செய்கிறார்கள். அவர்கள் அம்மா, தந்தை, சகோதரி அனைவரும் தியான குடும்பம். தியான யக்னங்களில் பங்கு பெற்று தியான சேவைகள் சிறப்புற செய்து வருகிறார்கள் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கருத்துக்கள்லாம் நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப தெளிவாக புரிஞ்சது. மீண்டும் நாளை தொடரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நாம் வந்து ஒரு 40 நிமிடம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 15 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன் மேற்கொள்வோம். தியானத்தை தொடர்வோம். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம்.
தியானத்தில் ஆனாபானா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கயற்றி வைத்துவிடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேர்ல சோஃபாவில கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேர்ல சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் 55 நிமிடங்களுக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ். உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் மனம் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது சுமார் 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். அடுத்த 10 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌனமான தியானம். அந்த 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ் கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி அனைவருக்கும். மாஸ்டர்ஸ் நான் நிகழ்ச்சியை இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தர அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து யூடியூபில் பார்த்த பிறகு அதை கமெண்ட் செய்யவும். அடுத்ததாக நாளை காலை நிகழ்ச்சிகள் 4 மணிக்கு பிரம்மமுத்தா சங்கல்ப மெடிடேஷன் தொடரும். அதற்குரிய லிங்க் அனுப்பியுள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4 மணியிலிருந்து 5 மணி வரை. நாளை காலை நிகழ்ச்சி 5:30 மணிக்கு எப்போதும் போது தொடரும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அது 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பக்கத்தில் விஸ்டம் ஷேரிங்கில் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் பகுதி 2 தொடரும். வழங்குபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்கள் தாராபுரம் பழனியிலிருந்து வழங்குவார்கள். அடுத்ததாக நான் இறுதியாக நாளை மாலை நிகழ்ச்சி, நாளை மாலை 9 மணிக்கு நிகழ்ச்சிக்கு தொடரும். நாளை மாலை பகவத்கீதா பகுதி 2 என்ற தலைப்பில் மாஸ்டர் திருமதி ஸ்ரீநிஜா மேடம் அவர்கள் பேசுவார்கள், உரையாற்றுவார்கள். அதையும் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் மாஸ்டர் திருமதி ஸ்ரீநிஜா மேடம் அவர்கள் பகவத்கீதா பகுதி 1 என்ற தலைப்பில் மிக சிறந்த கருத்துக்களை கூறி நம்மளை எல்லாம் மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளையின் நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நாளை காலை பிரம்மமுத்தா சங்கல்ப நிகழ்ச்சியில் சந்திப்போம் காலை 4 மணிக்கு. நன்றி மேடம். நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.